இந்த மாதம் வாக்குத்தத்தத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 46:3. இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, உங்களை நான் ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் வயிற்றில் உற்பத்தி ஆன நாள் முதற்கொண்டு நான் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. கர்த்தர் தாங்கினார், தாங்கி கொண்டிருக்கிறார், இனியும் கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தாங்குவார். கர்த்தர் உங்களை நிச்சயம் தாங்குவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை தாங்குகிற தேவன், தாக்குகிறவர் அல்ல, தாங்குகிற தேவன். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. அந்த தெய்வங்களை மனிதர்கள் தான் தாங்கி கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் தான் அவைகளுக்கு முன்பாக நின்று காதுகள் இல்லை, கண்கள் இல்லை, செவிகள் இல்லை, கைகள் இல்லை, கால்கள் இல்லை. ஆனாலும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவைகளை சுமந்து கொண்டு போகிறார்கள். நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் நீதிமானுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் செவியை சாய்த்திருக்கிறார். அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்கள் கூக்குரலிட்டால் அவர் கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களுடைய பெருமூச்சையும் கூக்குரலையும் கேட்டேன். அல்லேலூயா. கேட்டு ஆண்டவர் நம்மளை விடுவிப்பதிலே கவனமாக இருப்பார். கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு பொழுதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவருடைய வருகை நாட்கள் இது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நிமைப்பதிலே நம்மை மறுரூபம் அடைய செய்து கர்த்தர் நம்மளை அவரோடு இருக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. அதற்குண்டான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்குத்தத்தம் தாயின் கருவில், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் கர்த்தர் உங்களை தாங்கினார். கர்த்தர் உங்களை என்ன செய்தார்? ஏந்தி. கர்த்தர் தாங்கினார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்தார்? தாங்கினார். அதுக்கப்புறம் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதற்கொண்டு கர்த்தர் நம்மளை என்ன செய்தார்? நிறைய பேருக்கு தெரியும், எத்தனையோ தாய்மார்களுக்கு குழந்தை உண்டாகி 2வது மாதம் 3வது மாதம் அபாஷன், 4வது மாதம் அபாஷன், 5வது மாதத்தில் ஐயோ ஹார்ட் பீட் இல்லை, பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை இந்த குழந்தை என்ன செஞ்சுருங்க? அபாஷன் பண்ணிவிடுங்க, கற்பு கலைப்பு செஞ்சுருங்க. உடனே என்ன செய்கிறாங்க? டாக்டருடைய அறிவுறுதின்படி கற்பு கலைப்பு செய்யப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, பல சாட்சிகள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில சாட்சி, ஒரு அம்மாவுக்கு யூட்ரஸில் கன்சீவ் அது ஆகாமல் டியூப்லேயே கன்சீவ் ஆகிடுச்சு. நர்சிங்கு மெடிசன் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். டியூப் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. கன்சம்ஷன் ஆகிடுச்சு. அந்த அம்மா ஏற்கனவே கருத்தரிப்பு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அவன் என்னுடைய ஊழியத்தை செய்வான். பெரிய பிள்ளைக்கு 12 வயசு பொம்பளை பிள்ளை, அடுத்த பிள்ளைக்கு 11 வயசு பொம்பளை பிள்ளை. 12-13 வருஷம் கழித்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு கட்டாயம் ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன். அப்போது ஒன்றும் இல்லை, எங்கள் கூட பிறந்த அக்கா தான். அவங்க சிரித்தாங்க, இது என்னடா இப்படி ஆகும், நம்ம தான் எல்லாம் அப்பா இதெல்லாம் குழந்தை வேணான்னு நம்ம எல்லாம் பண்ணிட்டோமே, இனிமேல் என்ன பறக்க போகுதுன்னு. ஆனாலும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கற்பம் தரிக்கப்பட்டது, எல்லாம் டாக்டர் சொன்னாங்க அபார்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனாலும் எங்கள் அக்காவும் அத்தானும் 2 பேர் சொன்னாங்க, இல்லை, கர்த்தர் 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னார், நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அவன் என் வேலையை செய்வான். அல்லேலூயா. அப்படியே
நடந்தது என்ன, ஒரு இக்கட்டான நிலைமை வந்த பொழுது அந்த கருத்தரிப்பு செய்யப்பட்ட அந்த அந்த சாதனம் காணாமலே போய்விட்டது. கருத்தரிப்பும் அந்த இப்போ சொன்ன என்னது, கருத்தடை செய்யப்பட்ட அந்த அந்த டீ எப்படி ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன். அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுவார். சொல்லுங்கள், கர்த்தர் மகிமைக்காக சொல்லுங்கள், சொன்னதை செய்வார். வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி அந்த பையன் பிறந்தான். இன்னைக்கு அவருக்கு 3 பிள்ளைங்க. அவர் ஊழியத்துக்கு வந்து 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷத்தில் கிட்டத்தட்ட 16-17 சபைகளை நிர்வகித்திருக்கிறார். புதுசாக அவரே சபைகளை உருவாக்கி உருவாக்கி இப்போது அந்த ஸ்தாபனத்தில் கர்த்தர் கிருபையினாலே ஒரு உயர்ந்த பதவிக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் அந்த மகன் பிரயாணம் பண்ணி இந்த சுவிசேஷ வேலையை அநேகருக்கு பிரசங்கித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல பெரிய வேலை. அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வீடை போய் பார்த்திங்கன்னா, நம்ம சர்ச்சில் பாதி இருக்கும் அவங்க வீட்டு ஹால், அவ்வளோ பெரிய ஹால். ஏன் ஆண்டவர் அந்த வீட்டை கொடுத்தாருன்னு நானும் யோசிப்பேன். சின்ன ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். பயங்கரமான வாடகை, பல லட்சம் வாடகை. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அழைத்த அழைப்பில் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் அவர்களை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் வாக்கு தத்தம், நான் உன்னை தாங்குவேன், தாங்கினேன், தாங்கிக் கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க, தாங்கினேன், தாங்கிக் கொண்டே இருக்கிறேன், தாங்குவேன். தேவ ஜனங்களை பிசாசு கற்பத்திலே அழித்தணும்னு தீர்மானம், கற்பத்திலே சோழியை முடிச்சிடணும்னு அவன் தீர்மானம் பண்ணுறான். இயேசுவை அழிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணான், பிறந்ததுக்கு அப்புறம் அழிச்சிடணும். மோசேவை பிறக்கும் போதே அழிச்சிடணும்னு தீர்மானம். ஆனால் கர்த்தர் தாங்கினபடினாலே, கர்த்தர் வாக்கு பண்ணினபடினாலே பட்சிக்கிறவற்றிலிருந்து பட்சணை வரும் என்று சொன்னது போல சட்டம் வந்தது. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண்களையும் என்ன கொலை செய்ய வேண்டும் என்று அரண்மனையிலிருந்து சட்டம் வந்தது. மோசே எங்கே வளர்ந்தான்? அரண்மனையிலே 40 வருஷம் வளர்ந்தான். ஆண்டவருடைய மகத்துவமான செயல் மனித அறிவுக்கு என்ன செய்யாது, இது எட்டவே எட்டாது. கர்த்தர் செய்ய ஆரம்பித்தால் அதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. என்றைக்குமே சத்துருடைய திட்டம் நம்மளை கீழே விழத்தள்ளணும், தேவ ஜனங்களை விழத்தள்ளணும், தேவ ஜனங்களை அடிமையாக இருக்கணும், தேவ ஜனங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது, தேவ ஜனங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, தேவ ஜனங்களை எப்பொழுதுமே நெருக்கிட்டே இருக்கணும் தான் அவனுடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் விருப்பம் என்ன தெரியுமா? நம்மளை விடுவித்து உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணணும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டால், சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டால் பிசாசின் ஆளுகைக்குள்ளே அவர்கள் இருக்க முடியாது. சொல்லுங்க, தேவ ஜனங்கள், தேவ ஜனம் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டால் ஒரு பொழுதும் பிசாசு அவர்கள் என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. தேவ ஜனம் கர்த்தருக்கென்று சொந்தமாக இருக்க வேண்டும். we should be owned by God. ஆண்டவருக்கு மாத்திரம் நான் சொந்தமாக இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் யாருக்கே சொந்தமாக இருக்கணும்? ஆண்டவருக்கு நான் சொந்தமாக இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, என் சொந்தக்காரர் தான் அங்கே இருக்கிறார், என் சொந்தக்காரர் அங்கே இருக்கிறாங்க. எப்படி சொந்தம்னு கேட்டால், எங்கள் மாமியாருடைய நாத்தனாருடைய மருமகனுடைய சம்பந்தி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மருமகன் இருக்காங்கல்ல, அவங்க மருமகனுடைய பேரன்னுவாங்க. நமக்கே தலை சுத்திரும். நமக்கே கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்களுக்கு நம்மளை என்ன சொல்லி கூப்பிடுறோன்னு நம்மளுக்கே தெரில. நான் 20 வயசுலேயே தாத்தாவாக மாறிட்டேன். 20 வயசுலேயே தாத்தாவாக மாறிட்டேன். ஏன்னா தாத்தா முறை வேணும்னுவாங்க. நமக்கு இந்த முறைலாம் தெரியாது.
அப்போது எனக்கு திருமணம் ஆன உடனே எங்களுக்கு இந்த முறை தெரியாதா? அப்போ பாஸ்டம்மாட சொல்லுவேன், நான் மாமான்னு கூப்பிட்டா நீயும் மாமான்னு கூப்பிடு, நான் சித்தப்பான்னு கூப்பிட்டா நீயும் சித்தப்பான்னு கூப்பிடு சொல்லி கூட்டிகிட்டு போவேன். அந்த முறை தெரியாது. அப்போது எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். சித்தப்பா வீட்டுக்கு போய், என்ன சித்தப்பா எப்படி இருக்கிறீங்கன்னு எங்கள் சித்தப்பா கேட்டார். பாஸ்டம்மா, என்னம்மா எப்படிம்மா இருக்கிறேன்? நல்லா இருக்கேன் சித்தப்பா. ஏய், என்னம்மா சித்தப்பா சொல்கிறேன்? நான் உனக்கு மாமா முறைம்மா, சின்ன மாமனாருமா. அப்படியா மாமா? எனக்கு தெரியாது, இந்த முறையே தெரியாது. இவங்க தான் வரப்போ சொன்னாங்க, நான் யார் என்ன கூப்பிட்றேனோ நீயே கூப்பிட்ரு. என்னம்மா நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாதா? நமக்கு தெரியாதுங்க. யாரை மாமான்னு கூப்பிடணும், யாரை சித்தப்பான்னு கூப்பிடணும், யாரை அத்தன் கூப்பிடணும், யாரை சித்தின்னு கூப்பிடணும், யாரை பெரியம்மான்னு கூப்பிடணும், நமக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. தாத்தான்னு கூப்பிட்டா கோவம் வந்துடும். அதனால் ரொம்ப சிம்பிளாக அங்கிள்னு கூப்பிட்டுறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பொழுதும் பிசாசு நம்மளை நெருங்க முடியாது. சொல்லுங்க, நாம் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் பிசாசு ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய முடியாது? நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் பிசாசு நம்மளை அவன் சொந்தம் கொண்டாடுவான். நம்மளை எப்படியாவது அவன் பக்கம் இழுக்க பார்ப்பான். பல போராட்டங்களை கொடுப்பான், பல எதிர்ப்புகளை கொண்டு வருவான், சில ஏமாற்றங்களை தருவான், சில தோல்விகளை கொடுப்பான், சில நேரத்தில் உங்களை அழுக வைப்பான், சில பாவங்களுக்கு அடிமையாய் மாற்றி விடுவான், சில நேரத்தில் உங்களை திகைப்பும், சில நேரங்களில் உங்களுக்கு வாழ்க்கை ஏண்டா உயிரோட வாழ்கிறோம் களைத்து போய் விடுகிறான். அவனுடைய வேலையே அதுதான். தேவ ஜனங்களையும் தேவனுடைய திட்டம், God's purpose, the people who have God's purpose, the devil wants to destroy you. பிசாசு உங்களை அழிக்கப்பட வேண்டும், உங்களை 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 நிர்மலமாக்கணும், தேவ ராஜ்யத்துக்கு போகக்கூடாது, உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரக்கூடாதுதான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஏமாற்றுகிறவன். பிசாசு என்ன செய்கிறவன்? சொல்லுங்க, அவன் நம்மளை ஏமாற்றுகிறவன். தடைகளை கொண்டு வருவான், பலவீனங்களை கொண்டு வருவான், சந்தேகங்களை கொண்டு வருவான், பயங்களை கொண்டு வருவான், சில நேரத்தில் குழப்பங்களை கொண்டு வருவான். ஆனாலும் வேதம் சொல்கிறது, தேவ ஜனமே நீங்கள் விழிப்பாயிருங்க, விழிப்பாயிருங்க. கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று இந்த சத்துரு என்ன செய்கிறான்? வகை தேடி திரிகிறான். அவனுடைய வகை யார் மேல இருக்கிறது? அவனுடைய பார்வை யார் மேல இருக்கிறது? தேவ ஜனங்கள் மேலதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை தாங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பயப்படவே பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவன் மிரட்ட தான் செய்ய முடியும், கெர்ச்சிக்க தான் முடியும். ஒரு சிங்கம் சொன்னால் யாருமே விழுங்காது. பாம்பு தான், மலைப்பாம்பு தான் விழுங்கும். ஆனால் சிங்கத்தால் என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ அவனோட ஒரிஜினல் சிங்கம் இல்லை, அது டூப்ளிகேட் சிங்கம். சொல்லுங்க, பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, பிசாசு ஒரிஜினல் சிங்கம் கிடையாது, அவன் டூப்ளிகேட். அவன் உருமும் பொழுது பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் தடைகள் வரும் பொழுது பயப்படாதீங்க. அது மீறி போங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி வாழ்க்கையிலே சத்துரு என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், முதலாவது ஒரு பிசாசானவன் நம்ம வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை கொண்டு வருவான். அநேக சோதனைகள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு எப்போதுமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. சோதனை சோதனை சோதனை, டெம்டேஷன்ஸ். பணத்தில் சோதனை, பாவத்தில் சோதனை, பேர் புகழில் சோதனை, உலக பொருட்கள் மேலே சோதனை. இதுதான் அவன் கொண்டு வருவான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அவன் சோதித்தவன். அப்பத்தை சாப்பிட்ற நேரம் 40 நாள் இரவும் பகலும் ஏசப்பா என்ன செய்யல, அவர் புசியாமல் உபவாசம் இருந்தார். அதை அறிந்த பிசாசு, நல்லா புரிஞ்சுங்க, 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்ததே யாருக்கு தெரியுது? நல்லா தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா தெரியும். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நல்லா தெரியும்.
நீங்க எடுத்த தீர்மானம் பிசாசு நல்லா தெரியும், அதை செய்யக்கூடாது, அது தடுத்து நிறுத்தணும். அதை நீங்க கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அந்த மேன்மையை நம்மிடத்திலிருந்து திருடப்பட வேண்டும், அந்த மேன்மை நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடையக்கூடாது, அந்த பெரிய நன்மையை நாம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக பல தந்திரங்களை அவன், பல சூழ்ச்சிகளை அவன் செய்கிறான். ஆதியாமத்தில் வாசிக்கிறோம், சர்ப்பமானது எப்படி இருந்தது? மிகவும் தந்திரம் உள்ளது. அவன் என்னைக்குமே நேரடியாக வரமாட்டான். என்னைக்குமே இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க டிராமால நடிப்பாங்க தெரியுமா, 2 கொம்பு வச்சு கருப்புலாம் போட்டு அப்படிலாம் வரமாட்டான். ஒரு நாள் விசுவாசிகளுக்கு அப்படி வரவே மாட்டான். அவன் வரும்பொழுது எப்படி தெரியுமா இருப்பான்? தேவ தூதனை போல இருப்பான், தேவ தூதனை போல இருப்பான், அழகா இருப்பான், மெல்லிய சத்தத்தோடு பேசுவான், மெல்லிய வாசனை கொடுப்பான். ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்பதாக. அப்போது ஒரு வீட்டில் நாங்கள் ஜெபிப்பதற்கு எல்லாம் ஊழியக்காரங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா பயங்கர வாசனை. இப்படி ஒரு வாசனை, அது ஒரு மல்லிப்பூ வாசனைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ப்ரே வாசனைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 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 வாசனை. அப்போ பக்கத்தில் இந்த ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் ஒரு வாசனை பார்த்து தெரியுதான்னு கேட்டார். கற்பூரம் வாசனை அடிக்குது, திருநீர் வாசனை அடிக்குது, அப்படியே அந்த வாசனை மாறிக்கிட்டே இருக்குது, அப்படியே மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. ஆமாம் எனக்கு தெரியுது பிரதர், தெரியுது. ஒன்றும் இல்லையா, இது பிசாசுடைய இது காரியம், இங்கே பாருங்க இப்போன்னாரு. எனக்கே அது புதுசாக இருந்தது. என்னடா அது, இது பிசாசுக்கு வாசனை இருக்குதா? என்ன அதுன்னு பார்க்கலாமே. எல்லா குடும்பத்தாரெலாம் உட்காந்துருந்தாங்க. நேராக போய் ஒரு அந்த ஐயா மேலே தையில் கையை வச்சார். சுருண்டு விழுதாரு பாருங்க, உருண்டு கதறாரு. ஐயோ ஐயோ ஐயோ. உள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யுது? அவர் அலக்களிக்கிறது. ஐயாவை டச் பண்ணோன்னே அடுத்தப்பில் அம்மா, வீட்டம்மா, உள்ள இருக்கிற ஆவியெல்லாம் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா மருமக எல்லாரையும் போட்டு அந்த பேய் அலக்களிக்கிறதுங்க. நல்லா இருந்த குடும்பம், மேன்மையாக இருந்த குடும்பம், வயிற்றெரிச்சலினால, பொறாமை நிமித்தமாக அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சில மந்திரங்கள், சூனியங்கள் வைக்கப்பட்டது. அது அவங்களுக்கு தெரியல. தெரியாத பட்சத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் இழப்பு, கையில் இருக்கிற பணம் இழந்துட்டு போகுது. நல்ல பேரும் புகழும் இருந்துதானே அவங்க கடனை வாங்கிட்டு என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. பல போராட்டங்கள், பல அவங்க சொல்றாங்க, வீட்டில் உட்காந்து நாறுமாங்க, நாறுமா, மூச்சே விட முடியாதான். ஆனா ஊழியக்காரங்களுக்கு இப்படி ஒரு வாசனை அடிக்குது. அவங்களுக்கு என்ன வாசனை அடிக்குது? அவங்க இப்படியே சொன்னாங்க, ஒரு 200 பேரை வீட்டில் அசிங்கம் பண்ணிட்டு போனால் எப்படி நாத்தம் எடுக்கும், அந்த மாதிரி பயங்கரமான நாத்தம். சாப்பாடு எடுத்து வச்சுன்னா அந்த நாத்தம் வருமாங்க, சாட முடியாதாங்க. சமைப்பாங்களாம், கெட்டு போயிடும். காரை எடுத்தா கார் பஞ்சர் ஆயிடும். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒண்ணுக்கு பின்னால மருமகளுக்கு நல்ல வேலை வேலை போயிடுச்சு. என்னன்னே தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பல இழப்புகள், பல நஷ்டங்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலையும் சாத்தான் உங்களை பிடிக்க முடியாது. ஏனென்றால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறவங்க அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகள் நியாயஸ்தலத்தில் நிற்க முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தை, சொன்னதுதான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு பலவிதமான சோதனைகளை விசுவாசிகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். எதற்காக தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து உங்களை வழி விலகி பாவத்தில் விடும்படியாக அவன் பல சூழ்ச்சிகளை செய்வான்.
விசுவாசி வாழ்க்கை நன்றாக இருக்கும். விசுவாசி வாழ்க்கை நன்றாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு வீழ்ச்சி, ஒரு அறியப்படாத ஒரு சோர்வு, என்னன்னே தெரியாது. தேவனோடு நடந்து கொண்டிருந்த அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்க? தேவனை விட்டு விலகி போகிறதை நான் பலருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். உற்சாகமாய் இருந்தார்கள், வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள், சாட்சி சொன்னார்கள், ஊழியம் செஞ்சாங்க, சபையில் முன்வரிசையில் இருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? பல விதமான சாத்தானுடைய பிசாசனுடைய பல போராட்டத்தினாலே அவர்கள் சிக்கொண்டதுனாலே அவங்க வெளியே வர தெரியாம பிசாசு என்ன பண்ண தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு ஒரு மைண்ட், ஒரு he used to send some diversion. இப்போ இங்கே உட்காந்தா இருக்கிறீங்க, ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணன்னு தெரியாது. இப்போ கேட்குதா? என்ன பிரசங்கன்னு கேட்குதா? பரவாயில்லையே, முடிஞ்சோடனே நான் கேட்பேன், ரெஃபரன்ஸோட சொல்லணும், சரியா? வாலிபர் எல்லாருக்கும் சொல்கிறேன், கேட்க வைப்பான் ஆனால் கீழ்ப்படைய வைக்க மாட்டான். சொல்லுங்க, கேட்க வைப்பான் ஆனால் கீழ்ப்படைய வைக்க மாட்டான். வசனம் சொல்லுது, கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா. பிசாசுடைய திட்டம் நம்மளை தேவ வசனத்திலிருந்து விலகினோம், தேவ பிரசனத்திலிருந்து தள்ளிவிடணும், தேவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா? யோசேப்பை எங்க போடணும்னு? என்ன குழி? தண்ணீர் இல்லாத குழி, தண்ணியே கிடையாது, ட்ரை பிட். அவன் திட்டமே அதாங்க. அப்பா பலவர்ண அங்கேயே கொடுத்து மகனை அழகு பார்த்தார். ஏ அப்பா, நான் மிகவும் நேசித்த ராகேலுடைய பிள்ளைகள் மகன் அல்லவா? 14 வருஷம் ராகேலுக்காக வேலை செஞ்ச, ஆமா, அவனுடைய மகன் அல்லவா? ரொம்ப நேசித்தார் யாக்கோபு. யோசேப்பு ரொம்ப நேசித்தார். ஆனால் அந்த நேசம், பாசம் கர்த்தருக்கு முன்பாக அது அருவருப்பா இருந்தது. யோசேப்புக்கு கர்த்தர் பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார், நட்சத்திரங்களை காட்டினார். அந்த நட்சத்திரத்தில் எல்லா நட்சத்திரங்களும் என்ன செய்தது? ஒரு நட்சத்திரம் பிரகாசித்து ஒரு மீதி எல்லா நட்சத்திரம் சுத்தி கடந்தது. கதிர்கட்டுகளை கர்த்தர் காட்டுகிறார் யோசேப்புக்கு. எல்லா கதிர்கட்டுகளும் வணங்குகிறது, ஒரு கதிர்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. இதுதான் தேவ திட்டம். நீ நட்சத்திரங்களாக நீ பிரகாசிக்க வேண்டும், நீ உன் கதிர்கட்டு நிமிர்ந்து இருக்க வேண்டும். அந்த கதிர்கட்டு என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையிலே தலை குனியக்கூடாது. உன் குடும்ப வாழ்க்கையிலே தலை குனியக்கூடாது. நீ கடன் வாங்கி ஆண்டியாய் போகக்கூடாது. தேவட திட்டம், தேவ திட்டம். நீ வெட்கப்பட்டு போகக்கூடாது. தேவட திட்டம் உன் முகத்தை பிரகாசிக்க வேண்டும். தேவட திட்டம் உன்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? அந்த மேன்மையிலிருந்து தள்ள பார்க்கிறான், உடைக்க பார்க்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய கரம் யோசேப்போடு கூட இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு சொப்பனத்தை மறக்கவில்லை. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை நீங்க ஒரு பொழுதும் மறக்க கூடாது. நீங்க மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும், on any circumstances, on any situations, on any background, நீங்க ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல நீங்க உறுதியாயிருங்க. God has called me for a purpose. தேவன் ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், வேலை இழந்தாலும், ஆகாதவன் என்று தள்ளினாலும் எனக்கு இயேசு போதும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் கர்த்தருடைய கரம் உங்களோடு கிரியை செய்கிற நீங்க பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A man can easily say that I love Jesus. சாதாரணமா ஒரு மனுஷன் சொல்ல, நான் இயேசு ரொம்ப நேசிக்கிறேங்க, ரொம்ப நல்லது. ஆனா எப்ப சொல்லணும் தெரியுமா? மாம்சம் அழுகி நாரிட்டு ஆகாதவன் என்று
தள்ளும் பொழுது, இதை நான் லிட்ரலா பார்த்தேங்க. பல வருஷங்களுக்கு முன்பாக நல்ல இசை வாசிப்பேன். எங்கள் டீமில் பிரதர் ஸ்டான்லின்னு ஒருத்தர் இருந்தார், ஐசிஎஃப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார், நல்ல குட் கிட்டாரிஸ்ட். அவருக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, காயம் பட்டுருச்சு. அவருக்கு சுகர் இருந்திருக்கு, அவருக்கு தெரியல. அந்த காயம் ஆறவே இல்லை. ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டலில் போய் அப்பப்போ அதுக்கு பேண்டேஜ் போட்டு வருவார். ஒரு சனிக்கிழமை நல்ல ஞாபகம் இருக்கு, அவர் கோட்ரஸ்ல இருந்து வெளியே எங்கேயோ போயிருக்காரு. நல்ல மழை பெஞ்சிருக்கு. உடம்புக்கு ரெயின் கோட் போட்டார், ஆனால் காலுக்கு என்ன செய்யல, ரெயின் கோட் போடலைங்க. ஆஸ்பத்திரியில் பேண்டேஜ் போட்டாங்க தெரியுமா, அது ஈரமாகி போயிடுச்சு. இவருக்கு தெரியல. 4 நாள் கழித்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பேண்டேஜை கழட்டினாங்க. வெறும் புழுங்க, வெறும் புழு. கண்ணால் பார்த்தேன். 100கணக்கு குட்டி 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 புழு. எல்லாம் தொடச்சி எடுத்து நாற்றம்னா நாத்தம் தாங்க முடியல. ஆனால் நடந்தது என்ன, அவர் காலை ஆம்பிடேட் பண்ணணுன்ட்டாங்க, முட்டுக்கு கீழே எடுத்துடணும். நாங்கள் அவரும் ஓகே எடுத்துங்கன்ட்டார். அப்போ தான் சொன்னார், டேய் 2 கால் நரகத்துக்கு போகிறதுக்கு பதிலா 1 காலோட பரலோகம் போகிறது நல்லதுடா. பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் நிச்சயம் இந்த 1 காலோட கர்த்தருடைய வேலையை செய்வேன். நிச்சயமா இந்த 1 காலோட இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வேன். இந்த 1 கால் வச்சு நான் இன்னும் ஆண்டவருக்கு வல்லமையா நான் என்னுடைய வேலையை செய்வேன்னு சொன்னார். அது அப்படியே செஞ்சார். அப்படியே அது நடந்தது. அப்படியே அவர் செஞ்சார். நல்லா செஞ்சிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். 36 வயசு தான், 36-40 வயசுக்குள்ளே தான் போயிட்டார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். மரணத்தை குறித்து அவர் பயப்படவே இல்லைங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, நல்ல அருமையான மனைவி. டக்குனே அவர் ஓட்ட முடிஞ்சுது. சத்துரு பாப்பான் உன்னை கேவலப்படுத்தி தேவனை விட்டு தூரமாய் போய்வதற்கு. ஆனாலும் இந்த மகன் வைராக்கியமாக இருந்தார். வாழ்க்கையில் எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டங்கள், ஆனாலும் கர்த்தரோடு நடந்ததுனால ஆண்டவர் பார்த்தார், வாப்பா போதும், இந்த பூமியில் இருந்த நாட்கள் போதும், வா. அவர் ரெடியாக இருந்தார், போயிட்டார். அருமையான தேவனுடைய ஜனமே, பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, குழிக்குள்ள போடணும். ஆனால் தேவ திட்டம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அப்பவே பார்த்தாரு, இவனை எங்க கொண்டு வரணும், பார்வோனுக்கு சமமாய் கொண்டு வரணும். எங்க சொல்லுங்க, எங்க வரணும், பார்வோன் சமமாய் கொண்டு வரணும். நீங்களும் நானும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரணும்னு ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ திட்டத்தை புரிந்தவர்கள், தேவ திட்டத்தை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்களுக்கு தான் உங்க திட்டத்தை குறித்து தெரியும். ஆமென். God has a purpose for each and everyone. தாயின் கருவில் இருக்கும் பொழுது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே கர்த்தர் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வரைந்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை சீர்குலைக்க தான் பிசாசு பல காரியங்களை செய்ய வைக்கிறான். எதை செய்ய வைக்கிறான்னா, உலக கவலைகள், உலக ஆஸ்திகளை கொடுத்து. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா, உலகத்தில் we are seeking a comfort zone. வசதி வாய்ப்புகள் நமக்கு தேவை, அதுக்கு மேலே தேவை கர்த்தருடைய மகிமையும் கர்த்தர் கிருபையும். ஏனென்றால் வரப்போகிற நாட்களிலே கொடுமையான யுத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுதான் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக இன்னைக்கு நாம் எல்லா காரியங்களும் ஆயத்தமாக நாம் பார்க்க போகிறோம். கடுமையான யுத்தம். நேற்று கூட தம்பி ஜோயல் காட்டிட்டு இருந்தார். அந்த ஈரான் தேசத்தில் பிளட் ஃபிளாக் என்று சொல்லுகிறதான அந்த கொடியை ஏற்றிவிட்டார்கள். இதுவரைக்கும் உலக சரித்திரத்திலே இது 3வது முறையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிளட் ஃபிளாக், இரத்த கொடி. சோ இது எதை காட்டுகிறது, இன்னைக்கு இரத்த ஆறு ஓட போகிறது என்று காட்டுகிறது. பிசாசுக்கு என்ன, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இரத்த ஆறு ஓடுகிறதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்முடைய கர்த்தர் அவர் யுத்தத்தை முறியடிக்கிற தேவன், வில்லுகளை கர்த்தர் உடைக்கிற தேவன்,
ரதங்களை சுட்டரிக்கிற தேவன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு மேலே போய் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் மௌனமாய் இருப்பார். தேவனுடைய ஜனமே, உங்களை குறித்து தான ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன? உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படியாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் பிசாசினுடைய சோதனைக்கு நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். சாத்தான் விரிக்கிற வலையிலே, சாத்தான் கொடுக்கிற அந்த ட்ராப், அந்த வலையில என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கிடக்கூடாது. சில நேரத்தில் பாருங்க, நல்ல விசுவாசி நல்லா இருப்பார், நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா இருப்பார். திடீர்னு அவருக்கு ஒரு லோனை ஈனை போட்டு அங்கே இங்கே காசை வாங்கி காரை வாங்கிடுவார். காரை வாங்கினதுக்கப்புறம் காரால் என்ன பண்ணுவார்? அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே அவரை பார்க்க போகிறேன், இங்கே போகிறேன். கார் வந்துருச்சுல, இனிமேல் அவருக்கு ஃப்ரைடே நைட்டு கிளம்பி அவர் இப்படியே சண்டே போயிடலாம், எப்படியும் போயிடலாம் தான் நினைப்பார். ஆனால் பிசாசுடைய திட்டம் விட மாட்டான். இங்கே பிளான் போடுவாங்க. இப்படி நம்ம சனிக்கிழமை ராத்திரி ஒரு 10 மணிக்கு கிளம்புனா ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு போய் சேர்ந்துடலாம், காலையில் 5 மணிக்கு சேர்ந்துடலாம், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக சர்வீஸ் சர்ச்சுக்கு போயிடலான்னு அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் என்ன ஆகும்? அங்கே போன இடத்துல நீங்கள் உடம்பளிக்குது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு வேணும். பரவாயில்ல, இந்த ஒரு சண்டே தானே நம்ம சர்ச்சுக்கு போகல, பரவாயில்ல, இத்தனை வருஷத்தில் நம்ம என்ன சும்மா அடிக்கடியாக லீவு போடுறோம், என்றைக்கோ ஒரு நாள் தானே சரின்னு எடுத்துடுறது, அவ்வளோதான். ஏன் வந்தது இந்த தொந்தரவு? புரியலையா? ஏன் இந்த தொந்தரவு? காரால. இன்னொரு விசுவாசி அவரு ரிட்டையர் ஆகிட்டாரு, வீட்டில் சும்மா இருக்க முடியாதுன்ட்டு ஒரு நிலத்தை வாங்கி கோழி வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன்ட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு நல்லா இருந்த விசுவாசி என்ன ஆகிட்டார்? அவர் நல்லதாக இருந்தார். பெரிய இடம் வாங்கி போட்டு கோழியில் இவ்வளோ வருமானம் வரும், ஆடில் இவ்வளோ வருமானம் வரும், மாடில் வருமானம் வரும்னு சொல்லி கணக்கு போட்டு ஆரம்பித்து விட்டார். ஆரம்பிச்சுட்டு இவர் பண்ணைக்கு போவார். பண்ணைக்கு போயிட்டு அங்கே பண்ணையில் தான் உட்காந்துருப்பார். ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே ஜெபம் பண்ணிப்பாராம். சூப்பராக இருக்குதுல்ல? ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக. சபை கூடி வரதை விட்டு விடுகிறவங்க எழுதி வச்சுங்க, ரகசிய வருகையில் போக முடியாது. இட்ஸ் வெரி 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 ஷுவர். குறிப்பிட்ட நாளில் ஒரு மாணவன் பள்ளிக்கூடம் போகலாட்டினா பரீட்சை எழுத முடியுமா? முடியாதா? முடியாது. எழுத அளவு பண்ண மாட்டாங்க. ஏன்? லேக் ஆஃப் அட்டண்டன்ஸ். டீச்சரம்மா அப்படி தானே, அட்டண்டன்ஸ் இல்லாட்டினா என்ன செய்ய முடியாது, மாணவன் அது பரீட்சை எழுத முடியாது. அல்லேலூயா. அதுபோல் சபை கூடி வரலை விட்டு விட்டவங்க கர்த்தருடைய வருகையில் போகவே முடியாது. பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, சபை கூடி வருதலை விட்டு விட்டா ஆண்டோட வருகையில் போக முடியாது. அப்போ இந்த சாயங்காலம் ஆராதனை என்னது? இது சாயங்காலம் அது ரெஸ்ட். அன்றைக்கி தான் நாங்கள் துணி துவைப்போம், வருகையில் போக முடியாது. சான்ஸே கிடையாது. எழுதி வச்சிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாயங்காலம் ஆராதனைக்கு வரலன்னா பைபிள் எங்கே இருக்கு? ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, எக்ஸ் மாதிரி போடுவாங்க. சும்மாவா எக்ஸு? ஒரு கோடு காலையில், இன்னொரு கோடு சாப்பாடுக்கு அப்புறம், இப்படி அங்கே ஃபுல்லாக இருந்தால் தான் அட்டண்டன்ஸ். ஒரு கோடு இப்படி. மதியானத்துக்கு மேலே வரலாட்டினா மேலே என்ன போட்டுருவாங்க? ஏ, ஆப்சண்ட். இந்த ஆளை
காலையில் தான் பள்ளிக்கூடம் வரான், சாயங்காலம் வரமாட்டேன்றான். அப்போ ஹெட் மாஸ்டரும் டீச்சர் என்ன செய்வாங்க? ஏய் இன்னும் பிடி, என்ன இது காலை வந்துட்டு சாயங்காலம் வரமாட்டேன்றான், கேளு என்ன கூப்பிடுவாங்களா கூட மாட்டாங்களா? ஒரு ஹெட் மாஸ்டருக்கு டீச்சருக்கு இந்த அறிவு இருக்குதுன்னா நம்ம தேவாதி தேவனுக்கு இந்த அறிவு இருக்குமா இருக்காதா? நீ கட்டடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்கியா? தைரியமாக சொல்கிறேன், ஏன்னா நான் உங்கள்கிட்ட காசு வாங்கலையே. நான் கூட்டம் வைக்கணும்னு பெரிய கூட்டம் வைக்கணும், பெரிய ஆலயம் கட்டணும் எனக்கு கிடையவே கிடையாது. இருக்கிற விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறவங்களை கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்தி எக்கால சத்தம் கேட்க வைக்கிறது என்னுடைய வேலை. அல்லேலூயா. செய்கிறது செய்யாதது உங்கள் இஷ்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி திங்கக்கிழமை கல்யாணம். 6ஆம் தேதி எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இன்னைக்கு நான் சாயங்காலம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னப்பா என்னாரு? என்னப்பா என்னாரு? என்னப்பான்னு சொன்னேன்னு, ஒன்றும் இல்லைப்பா. அடுத்த நாள் கல்யாணம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 1989 வருஷம். நீங்கள் கேலண்டரில் அடித்து பாருங்கள், திங்கக்கிழமைன்னு வரும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சர்ச்சுக்கு வரலை, கொஞ்சம் முகத்துக்கு க்ரீமீம் போடலாம் அன்னு யோசித்தேன். யோசித்து மெதுவாக கேட்குறேன், திரும்ப சொல்கிறேன், அப்பா சாயங்காலம் சர்வீஸ். என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா. கம்முன்னு கப்ச்சு காரில் ஏறி உக்காந்தாச்சு. அப்படி வளர்த்தாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக வளர்க்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நாளைக்கு கல்யாணம் கூட முந்த நாள் எங்கே இருக்க? ஆராதனை. ஐயோ கர்த்தாவே, மார்ச் மாதம் கல்யாணத்துக்கு நவம்பர்லேயே பரப்பிட்டாங்கப்பா. நவம்பர்லேயே கிளம்பியாச்சு. எங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் காணோம்? கல்யாணம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. கர்த்தரை கனப்படுத்தினால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தினால் கர்த்தர் உங்களை முக்கியத்துவப்படுத்துவார். கர்த்தர் உங்களை எல்லா சோதனையிலிருந்து கர்த்தர் விலக்கி காப்பார். உங்களோட ஜெபத்தினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவுக்கு பயங்கர சோதனை. கெத்செமனே தோட்டத்தில் பிசாசு போராடுகிறான். அப்போ எடுத்து வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்பா, ஆண்டவர் வந்ததே எதுக்காக தான் வந்தாரு? செய்யும். அப்பா, ஆண்டவர் வந்ததே எதுக்காக தான் வந்தாரு? உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் பலியாகும்படியாய் மறிக்கும்படியாய் தான் வந்தாரு. இப்போ இவருக்கே மனுஷ ரூபத்தில் மனுஷ சாயல இருந்ததுனால இவர் என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே உம் சித்தம் ஆகட்டும், உம் சித்தம் ஆகட்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் மாம்சத்துல பேசுறாரு, நீக்கிடுங்கப்பா, இந்த உபத்திரம் வேண்டாம்ப்பா. ஐயோ, இது பார்த்தாலே பயமா இருக்கு. தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக உபத்திரப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்ன செய்யுங்க? என்னிலிருந்து எடுத்து போடுங்க. அது மாம்சத்துல. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் சொல்றாரு, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆயினும் என் விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று உண்மையா ஜெபித்தார். He prayed sincerely. Father, if thou be willing, remove this cup from me. Nevertheless, not my will, but thy will be done. Not my will, Father, not my pleasure, not my interest. Let your will be done.
நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, ஆண்டவரே இந்த சோதனை என்னிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபிப்பதை காட்டிலும் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இதை சகிக்க எனக்கு கிருபை தருவீராக, ஆகிலும் என் விருப்பம் அல்ல உங்க சித்தம் என்னிலே நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டோட விருப்பம், நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கிற தேவன். ஆமென். சத்துரு அதை அழிக்கணும்னு பார்க்கிறான். சத்துரு உங்களை ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு பார்க்குறேன். எந்த நாற்காலி தெரியுமா? 3 கால் நாற்காலியில் உட்கார பார்க்குறான். எத்தனை கால் நாற்காலி இருக்கிறது, ஆனால் அந்த நாற்காலிக்கு எத்தனை கால் இருக்கு? என்ன ஆகும்? என்ன நம்ம பார்க்கறதுக்கு ஒரு நாற்காலி இருக்கும். சரி, நாற்காலியை வச்சிருப்பான், உட்காரன்னு பார்த்தா நாற்காலியை எடுத்துருவான். அது மாதிரி நாங்கள் நிறைய பேர் செஞ்சுருக்கிறோம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் வாத்தியாருக்கே செஞ்சான். அவர் ரொம்ப தமாஷா இருப்பார், ஜாலியாக இருப்பார். அவர் கீழே விழுந்துட்டாரு, ஆனாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாரு. நான் தான் கவனமாக இருக்கணும். டேய் நீ புத்திசாலிடா, சூப்பர்ரா, இனிமேல் நான் ஏமாற மாட்டேன், இனிமேல் நான் ஏமாற மாட்டேன். அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ராயன் வாத்தியார், மறக்கவே முடியாது. வெரி ஸ்போர்ட்டிவாக இருப்பார். அந்த அளவுக்கு நாங்கள் வாத்தியாரோட வி ஹேட் அ வெரி ஒரு க்ளோஸ், ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அல்லேலூயா. பிசாசு அதை தான் செய்வான், நாற்காலியை காட்டுவான், உக்காரலான்னு பார்த்தா பிடிங்கி எடுத்துருவான். ஆனால் உங்கள் ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உன் ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லைங்க. நெருக்கப்படும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது, நீ வாழ்க்கையிலே போராடும் பொழுது, பல சோதனைக்கு உட்படும் பொழுது, ஆண்டவரே என் விருப்பம் அல்ல உங்க சித்தம் என்னில் நிலைத்திருக்க கடவது. ஆண்டவரே, not my desire, not my will, let everything go according to your plan. ஆண்டவரே எல்லாமே உங்க திட்டத்தின்படி எல்லாம் ஆக கடவது என்று சொல்லி உண்மையா ஜெபிக்கும் பொழுது நடந்தது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். An angel appeared before Jesus from heaven and he upheld Jesus. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். தூதனை கர்த்தர் அனுப்பி அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்க மாட்டாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. யோசேப்பை கர்த்தர் குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். அடுத்த கட்டம் என்ன? 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். தூக்கி எடுத்த உடனே ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அல்ல. அடுத்த கட்டம் எங்க போறான்? யோசேப்பு விற்கப்படுகிறான். குழியில இருக்கிறதை காட்டிலும் விற்கப்படுகிறது கொஞ்சம் மோசமானது. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு, சாதாரணமா ஜெபிக்கிறாரு. தூதன் இறங்கி வந்து இயேசுவை என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறார். பலப்படுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது அவரோட கண்ணீர் என்னவா மாறுது? வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வை ரத்தமாய் மாறுகிறது, கண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது. The situation becomes worst. மனுஷ பார்வையிலே, உங்க பார்வையிலே, என் பார்வையிலே ஜெபிக்க ஜெபிக்க சூழ்நிலைகள் மோசமாகிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாம்ச பார்வையிலே. ஆனால் ஆவிக்குரிய பார்வையிலே கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது, வேர்வை ரத்தமாய் மாறுகிறது. ஆனாலும் தூதன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப தூதன் பலப்படுத்தினா ஏன் என் வாழ்க்கையில கண்ணீர்? அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீராய் இருந்தது? இரத்த கண்ணீராய் இருந்தது. அருமையான தேவ ஜனமே, இரத்த கண்ணீர் உன் வாழ்க்கையிலே முடிவல்ல. இரத்த கண்ணீர் உனக்கு ஒரு அடையாளம். இந்த இரத்த வேர்வை ஏன்? அது உனக்கு ஒரு அடையாளம். God gives a sign that you will see wonders. நீ அற்புதம் காண்பாய் என்று கர்த்தர் அடையாளங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
ஹalleluya. ஒரு சாதாரண மனிதன் ரத்தம் சிந்தினால் அவன் செத்தே போவான். ஆனா தேவ மனுஷன் ரத்தம் சிந்தும் பொழுது கர்த்தர் இன்னும் பலத்தின் மேல் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஹalleluya. Your tears never stops you from sorrow. கண்ணீர் கவலையிலிருந்து நிறுத்திவிட முடியாது. ஆனால் கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது, கண்ணீர் இரத்தமாய் மாறும் பொழுது கர்த்தர் உன்னை இன்னும் பலப்படுத்துகிறார். God gives you more strength. A God is a strengthful God. அழுது 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 இன்னும் அழுகைக்கு இன்னி கண்ணீரே இல்லை என்று நினைக்கலாம். இல்லை இல்லை, கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். இன்னும் அந்த தேவ திட்டம் என்ன செய்யப்படலை, நிறைவேறலை. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் தமது ஜனங்களை புடமிட்டு கொண்டே இருப்பார். இதுதான் வசனம், இதுதான் உண்மை. முடிந்து அப்பா சொல்லி உக்காருவோம். அடுத்த நாளே இன்னும் அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். எங்கள் ஃபேக்ட்ரியில் பெரிய ஜாப் நடக்கும். 6 மாதம் அப்பா லாரியில் ஏற்றி அப்பா நான் டேய் என்னடா அப்பா போடுறா, க்ளீன் பண்ணு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு, இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணு, அடுத்த பேஸ் போடணும், வா சீக்கிரம் எடு, மெட்டீரியலிஸ்ட் எடு. கேப்பே இருக்காது, கேப்பே இருக்காது. சும்மா நின்னாவனா க்ளீன் பண்ண விட்டுருவேன். வா எல்லாம் க்ளீன் பண்ணுங்கடா, வாங்கடா எல்லாம் க்ளீன் பண்ணுங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. 6 மாதம் இதே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிடுச்சு. வா அடுத்த வேலை வா. இதுதாங்க ஒரு தொழிற்சாலை நடந்துக்கிட்டே இருக்கும். ரைட், ரெஸ்டே இருக்காது. ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னா அப்பா ஒரு வாரம் ரெஸ்டா? டேய் ப்ராஜெக்ட் முடிஞ்சுச்சுன்னா அடுத்த வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றது ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைங்க, முடிகிறதுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. ரைட், ஒரு 80% இருக்கும் பொழுது அதான் ஜெனரல் மேனேஜரோட வேலை. இது ஜாப் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? இன்னும் 1 மாதம். ஓகே 1 மந்த். 1 மந்தில் எடு, லிஸ்ட் எடு. அடுத்த ஜாப்க்கு என்ன, யாருக்கு யாருக்கு எல்லாருக்கும் என்னென்ன வேலை கொடுக்கணும், என்னென்ன ப்ரொக்யூர்மெண்ட், லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, மீடியம் டேர்ம் என்ன, யார்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஆர்டர் பண்ணால் 2 மாதம் ஆகும். 2 மாதம் கழித்து வர ஐட்டம்லாம் இப்போவே ஆர்டர் போடு, எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணிடுவோம். பிளான் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருப்போம். இந்த ஜாப் போன உடனே உடனே இன் நோ டைம் அடுத்தது வேலை ஆரம்பிச்சிடுறோம். சரி உங்கள் பாஷைப்படி சொல்லிட்டா கூட்டு பொரியல் அவியல் சொல்லுங்க. என்னது கூட்டு பொரியல் அவியல்? கூட்டு செஞ்சோன்னா 1/2 மணி நேரம் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் போங்க. அப்புறம் கூட்டு முடிஞ்சோன்னா அடுத்தது பொரியல். சரி 1/2 மணி நேரம் கழித்து பொரியல் ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் பொரியலாக முடிஞ்சிச்சு. ஐயையோ எனக்கு காலெலாம் வலிக்குது, ஆடுது காலு, ஐயையோ கையில் வலிக்குது, நான் போய் இன்னொரு காப்பி குடிச்சிட்டு வரேன், இன்னொரு 1/2 மணி நேரம் பிரேக்கு. அப்படியே நடக்குது. வழங்குமா ஐயா தபலை தான் வாசிப்பார், டம் கிட்டக்கடா டம் கிட்டக்கடா. ஏமா மணி 2 ஆச்சு, இருங்கய்யா. எப்போ வேலை ஆரம்பிச்ச? காலை 10 மணிக்கு ஆரம்பித்தேன். என்ன செஞ்சிட? கூட்டு பொரியல் அவியல். ஏன் என்ன ஆச்சு? ஒன்றுத்துக்கும் 1/2 மணி நேரம் கேப் எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் கடாய் சூடு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம். ஆக மொத்தத்தில் 3/4 மணி நேரம் பிரேக் எடுப்பீங்களா? அம்மாமார் சொல்லுங்க. நானாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஆண்ட்ரூ எக்கட உண்டாரு ஆண்ட்ரூ? என்ன பண்ணுவோம்? தண்ணி கொதிக்கும் பொழுதே அடுத்த ஐட்டம். டேய் அவர் சத்தம் கேட்கணுமே. எப்பா என்ன சத்தம்னே தெரியலப்பா, அவருக்கு மைக்கே தேவையில்லை. ஆமாம் டேய் புட்ரா டேய் அட்டே போடு. ஏன் வேகமாக முடிக்கணும்? 8:30 மணிக்கு 9 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடணும். காலை எத்தனை மணிக்கு? 5:30க்கெலாம் இங்கே வேலை ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சிட வேண்டியது இல்லை? கட்ட 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 கடன்னு எங்கள் தண்ணி கொதிக்கும் போது டேய் இது யார், டேய் இது இப்போ வெங்காயம் போட்டால் அது மிஷின் வந்துருச்சு, கடைசியாக பார்த்துக்கலாம், இதா இது 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 இந்த இஞ்சி பூண்டெல்லாம் முந்தின நாளே வை, எல்லாம் பிளான் பண்ணி ரெடியாக வச்சுட்டு நோ கேப். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கேப்பே இல்லாமல் அவனை கத்தர் உன்னை சோதனை கொடுக்குறாரா? பயப்படாத. ருசி உள்ள மனித வாழ்க்கை கத்தர் கொடுக்க விரும்புகிறார். Your life is going to be most tasteful. ஏன் தெரியுமா? யாருக்கு இல்லாத ஒரு அனுபவத்தை கத்தர் கொடுக்கிறார். வலினா என்ன தெரியும், வேதனை என்ன தெரியும், கண்ணீர்னா என்ன தெரியும், பாடுகள் என்ன தெரியும், பசினா என்ன தெரியும், பட்டினினா என்ன தெரியும், எல்லாம் கடந்து வந்து கத்தர் இன்னைக்கு நம்ம நிர்மூலமாகாம கத்தர் வைத்திருக்கிறார். இதற்காக கரங்களை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்துவோமாக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன். தேவ ஜனமே, நாம் போராட்டத்தினாலே நாம் பலவீனம் அடையாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We must be powerful. நாம் அதிகாரமுடையவர்களாக இருக்க வேண்டும், வல்லமையுடையவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு is only a paper tiger, is only a paper lion. அவனுக்குள்ள எந்த வல்லமையும் கிடையாது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுங்க, கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அவனை அடக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 10:19 வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிரதர், சிஸ்டர், கர்த்தருடைய அதிகாரம் கர்த்தர் பெற்றுக்கொண்டீங்கன்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிரதர், வியாதி வரும் பிரதர், ஐசியூ வரும் பிரதர், டாக்டர் சொல்லுவாங்க பிரதர், எல்லாம் சொல்லுவாங்க பிரதர். ஆனால் அதிகாரம், கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை எவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஒன்றும் சேதம் ஆகாது. நீங்கள் சேதமாக்கப்படுவது இல்லை, நீங்கள் சேதமடைவது இல்லை, நீங்கள் வெட்கப்படுவது இல்லை, நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. சர்ப்பங்களின் தேள்களை என்ன செய்வீங்க? மிதிப்பீர்கள். சகல அசுத்த ஆவிகளை என்ன செய்வீங்க? மேற்கொள்வீர்கள். சகல அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. Behold, I give unto you the power of tread on serpents and scorpions and all over the power of the enemy, and nothing shall by any means hurt you. என்ன வார்த்தை பாருங்க. Nothing shall hurt you in any means. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீங்கள் தேவனுடைய அதிகாரம் பெற்றிருப்பீர்கள் என்றால் உங்களை தொடவே முடியாது. On any circumstance, on any situation, on any means, the devil cannot touch you. காரணம் என்ன? சகல அதிகாரம் பெற்ற நாம் சேதப்படுத்துவது இல்லை. அதிகாரத்தை பெற்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? அல்லேலூயா. அதிகாரத்தை பெற்ற நாம் சேதமடைவது இல்லை. சங்கீதம் 91:13 வாசிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. மெதிங்க. காலை ஜெபத்துல மெதிங்க, ஆராதனை நேரத்தில் மெதிங்க. அவன் நம்மளை மெதிக்கிறா. டேய் வந்துட்டியாடா, வாடா அப்பாலே போ சாத்தானே, எதிர்த்து நெல், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். மெதிக்க வேணாம், எதிர்த்துனால ஓடி போயிடும். நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். நான் அந்த புல்பிட்டில் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்கிறேன். அவன் வீரமே இல்லாத ஒரு ஜென்மம். ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டாக சொல்கிறேன், மட்ராஸ் பாஷையில் வருது, நான் சொல்ல வாய் வர மாட்டேங்குது. சில நேரத்தில் நான் தனியாக இருக்கிற சொல்கிறேன், போடா பிசாசு, உன்னால் எதையுமே செய்ய முடியல, சும்மா உக்காந்து போடா போ, சும்மா உக்காந்துட்டு அதை பாவம் இந்த பாவம், அதை உனக்கு வேலை இல்லையா, போடா. நான் உட்காந்து பைபிள் வாசிக்கிறேன், போ, வரமாட்டான். திரும்பி 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வருவான். காதில் கேட்கும், சத்தம் கேட்கும். ஆனால் மிதிக்க சொல்லுங்க, மிதிக்க சூடு சொரணையே இருக்காதுங்க, திருப்பி வந்து நிற்பான். மிதிங்க. தூங்குறீங்களா? தூங்கிட்டீங்களா? மிதிங்க. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களே, மிதிங்க.
மெதிங்க. அவ்வளவுதானா? யூத் சொல்லுங்க, மெதிங்க. யூத் மாத்திரம் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. மெதிங்க. நான் மெதிங்கன்னா நீங்க அல்லேலூயா சொல்லணும். இது கூட தெரிய மாட்டேங்குதே. அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். மெதிங்க, மெதிங்க. அவங்கள மெதி 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 மெதிச்சாலும் அவன் சூடு சொரண அறிவு ஒண்ணுமே கிடையாதுங்க. திரும்பி வந்து நிற்பான். ஒரு 4 பேரை கூட்டு வந்து ஆடினே கிடப்பான். போடா இயேசுவின் நாமத்தானே போ, அப்பாலே போ சாத்தானே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தை தெளித்து தெளித்து ஜெபம் பண்ணுங்க. அவன் ஓடி போவான், ஆனா திரும்ப வருவான். கர்த்தரோ சிங்கத்தின் மேலும் அலு சர்ப்பத்தின் மேலும் நீ என்ன செய்வாய்? மிதிப்பாய். அல்லேலூயா. பவுல் ரோமாபுரிக்கு போறான். அவனை ஒரு சர்ப்பம் என்ன செய்தது? கவி கொண்டது. அவன் என்ன செய்கிறான்? சேப்பா. அப்போ அந்த தீவார் சொல்றாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, கப்பர் சேதத்தில் தப்பிச்சு வந்தவனுக்கு இங்க நம்ம தீவிர வந்து சாகணும். மரணத்தை பார்க்குது. மாமியார் பார்க்குறா, மருமக எப்போ சாவான்னு. மருமக பார்க்குது, எப்படா அந்த கிழவி சாகுதுன்னு. ஒத்த சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான், இவ பூட்ட கேஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவ அதிகாரம் பெற்றவங்க அக்கினியில் உதர்னாங்க. சர்ப்பம் அக்கினியில் விழுந்து செத்து போச்சு. சாக வேண்டிய ஆள் உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்க வேண்டிய சர்ப்பம் செத்து போகுது. தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறாரியா. உதருங்க. என்ன செய்யுங்க? உதருங்க. பிசாசை உதருங்க. அவன் நம்மளை மரணத்தை நமக்கு கொடுக்க முடியாது. மரணம் நமக்கு சொந்தமானதல்ல. சொல்லுங்க, மரணம் நமக்கு சொந்தமானதல்ல. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு நம்மோட கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்களுக்கு வருகிற போராட்ட பிரச்சனைகளிலே உதறி போடுங்க. நீங்கள் ஜீவனுள்ளதாக இருப்பீங்க. கர்த்தர்களை மேன்மையாக வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, உங்களோட மகிமையின் பிரசனம் எங்களோட கூட இருப்பதாக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, சத்துரு எப்போதுமே தேவ ஜனங்களை மேற்கொள்ள பார்ப்பான். பல கோடி ஜனங்கள் இருந்தாங்க, ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் தங்கள் தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். இந்திய மக்கள் இந்தியாவில் அடிமையாக இருந்தோம். பிரிட்டிஷ் காலத்தில் அவன் நம்மளை ஆட்சி செய்தான் நம்ம தேசத்தில். 1947 வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி அல்ல. அவர்கள் தங்கள் தேசத்தை விட்டு எகிப்துக்கு போய் அங்கே அடிமையாக இருந்து 400 வருஷம் அவங்க அடிமையாக இருந்து, பின்பு கர்த்தர் அவர்களை திரும்பவும் எங்கே கொண்டு வருகிறார்? கானானுக்கு கொண்டு வருகிறார். அதுதான் தேவ திட்டம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொஞ்சம் திட்டம் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். கர்த்தருடைய திட்டம் தேவ ஜனங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். அவர்கள் போன போது செங்கடல் 2ஆக பிளந்தது. யோர்தான் பின்னிட்டு போனது. ராவிலே அக்னி தூண் இருந்தது, பகலிலே மேக ஸ்தம்பம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவங்களுக்கு ஆகாரத்தை, மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். மாறாவின் கசப்பான நீர் கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். அற்புதம் செய்தார், அதிசயங்கள் செய்தார். தேவ ஜனமே, உன்னோடு கூட இருக்க கர்த்தர் உனக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை இயேசுக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்க வேண்டும். கரனை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்க வேண்டும் ஐயா. உமக்கு மாத்திரம் நான் ஆண்டவரே சொந்தமாக இருக்க வேண்டும். எல்லாம் வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் கர்த்தர் ஒருவராய் இருந்து நமக்கு யுத்தம் செய்வார்.
சத்துரு வெள்ளம் போல வருவான், வெள்ளம் போல வருவான். திரளாய் 1000 10,000 உன்மேல் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன்னை சேதப்படுத்தாது. 1000 10,000 வரும் பொழுது நீ பயப்படாதீங்க. Never fear, never have doubt. The God is with you. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு, இந்த இயேசு பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஹalleluya, இயேசு பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசு பெரியவர். எல்லாரும் கேளுங்க, இயேசு கைவிடவே மாட்டார். பிசாசு இயேசு அன்பிலிருந்து பிரித்தெடுக்க பார்ப்பான், ஆனால் ஆண்டவருடைய அன்பு மிக பெரியது. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே, தாயின் கரு தோன்றும் முதல் கர்த்தர் ஏந்தினர், கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் கர்த்தர் உங்களை தாங்கினார், இனியும் கர்த்தர் தாங்குவார், உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏசப்பா வருகை மிக சமீபமா இருக்கிறது. அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் அவருடைய வருகையிலே போக வேண்டும். நாம் மறுரூபம் அடைய வேண்டும். எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடாதபடிக்கு கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கேட்ட வார்த்தைகள் ஒன்றான தரையில் விழாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.